வருஷங்கள் இப்படித்தான் ஓடிட்டு இருந்துச்சு. நான் அந்த நேரத்துல எனக்கு அந்த ரூம்ல வந்து சொன்னா பாத்தீங்களா, எனக்கு இயேசு கிறிஸ்து உண்மையான கடவுள், அவரால் சுகப்படுத்த முடியாத ஒரு இது இல்ல, நோய் இல்ல, அவர் பாவத்தை மன்னிப்பாரு, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி, அந்த ஒரு வசனத்தை எனக்கு சொல்லி கொடுத்துட்டு போனா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி நம்ம சுத்திகரிக்கணும் அந்த வசனம். அந்த நேரத்துல ஒரு எப்படி பார்த்தாலும் நைட்டு 1 மணி இருக்கும், காணா விளக்கெல்லாம் நான் நிக்கிறேன். அந்த வசனம் என் இருதயத்துக்குள்ள வருது, என் சிந்தனையில வருது திரும்ப திரும்ப. அப்ப இயேசு கிறிஸ்து ஒரு கடவுள் இருக்கிறாரு, நம்மளுக்காக ஜீவன் கொடுத்திருக்காரு, ரத்தம் சிந்தி இருக்கிறாரு, இவர்கிட்ட நம்ம கேட்டு பார்க்கலாமே, இவர் உயிரை காப்பாத்துறாரு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு அந்த இரவு நேரத்துல நான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன். அவர் ஆண்டவர்னு கூட எனக்கு தெரியாது, எனக்கு ஜெபிக்க தெரியாது, ஒன்னும் தெரியாது. அந்த இடத்துல இருந்து அந்த பையனோட கையை பிடிச்சிருக்கிறேன். அந்த பையன் உடம்பெல்லாம் வலுப்புல துடிக்குது, பெட்டெல்லாம் நகண்டு ஓடுது, எல்லாம் சுத்தி நின்னுக்கிறாங்க, அவனை காப்பாத்த பாக்குறாங்க, போராடுறாங்க. எதுவுமே முடியல டாக்டர்ஸ்னால. ஆனா அந்த அம்மா என் கையை பிடிச்சு அழுகுறாங்க. இந்த பையனோட நெஞ்சில என் கை வச்சிருக்கிறேன், எனக்கு கண்ணில தண்ணி வருது. ஏன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன் நான் பார்த்ததே இல்லை.